மாணவர்களுக்கு வணக்கம். 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இதுவரை நம்ம 11 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இந்த 12th லெசன் அண்ட் 13th லெசனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த 12th லெசனோட ஹெட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா விஜயநகர் அண்ட் பாமணி கிங்டம்ஸ்னு போட்டிருப்பாங்க. அப்போ ஆல்ரெடி நமக்கு இதை பற்றின ஒரு சின்ன ஐடியா ஒன்று உண்டு. ஏன்னா நம்ம இதை 7th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். அப்போ விஜயநகரம் மற்றும் பாமணி அரசாங்கம் இது எங்கே தோன்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அந்த தென்னிந்தியாவில் குறிப்பாக இந்த கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா 2 நதிக்கரை ஓரமாக பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய பகுதியை தோவாப் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக ராய்ச்சூர் தோவாப்னு சொல்லுவாங்க. அந்த ராய்ச்சூர் தோவாபில் தோன்றப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கிங்டம் தான் எது அப்படின்னாக்கா அந்த விஜயநகரா கிங்டம்ஸ். அப்போ இதில் உள்ள அரசர்களை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கும். சங்கமா, சலுவா, துளுவா, அரவீடு அப்படின்றதான் இதோட டைனாசிட்டிஸ். இந்த டைனாசிட்டிஸ் வந்து எந்தெந்த வருடத்தில் ரூல் பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி கொஷின்ஸாக எடுத்திருப்பீங்க. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கிருஷ்ணதேவராயர் இவங்களை பற்றினான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கும். கிருஷ்ணதேவராயர் அவங்களோட அவை வந்துட்டு அஷ்ட திக்கஜங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அவை, இந்த அவையை பற்றின விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கும். அடுத்தது இந்த கிருஷ்ணதேவராயரனுடைய ஒரு அஷ்ட திக்கஜங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருந்தவர் தான் வந்து தெனாலிராமன். அவர் என்னென்ன புத்தகங்கள்லாம் எழுதினார் அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, இந்த 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு கொஷின்ஸாக மேக் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த அல்லாசானி பேதன்னா அப்படின்னு ஒரு நபர், அவரும் பார்த்தோம்னாக்கா ஒரு சில புத்தகங்கள் எழுதியிருப்பார். அடுத்து இந்த கிருஷ்ணதேவராயரால் எழுதப்பட்ட ஒரு சில புத்தகங்கள் அமுக்த மல்யதா, ஜம்பவதி கல்யாணம், இதெல்லாம் என்ன லாங்குவேஜில் எழுதப்பட்டது, அப்போது இதோட கோர் என்ன, இந்த புத்தகத்தினுடைய அந்த கோர் யாரை பற்றி இந்த புத்தகம் பேசுது, யாரை பற்றி இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதில் கொடுத்துருப்பாங்க. இது அடிக்கடியே கேள்விகளாக நமக்கு வர்றது. இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னாக்கா அடுத்தடுத்த க்ரொனாலஜியில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். ரொம்ப இன்டீரியராக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். இதன் தொடர்ச்சியாக வந்தது தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாயக்கர்கள் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த கிருஷ்ணதேவராயர் இந்த விஜயநகர கிங்டம் முடிவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த நாயக்கர்கள் ஆட்சி தோன்றதற்கான மெயின் காரணங்கள் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருப்பாங்க. மதுரைக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா அந்த நாயக்கர் மஹால்லாம் பெருசாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னாக்கா அந்த நாயக்கர்கள் ஆட்சியில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த சரஸ்வதி மஹால் நூலகம் இதெல்லாம் வந்து நாயக்கர்கள் ஆட்சியில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நாயக்கர்கள் ஆட்சி எதன் தொடர்ச்சியாக வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த விஜயநகரா எம்பையருக்கு அடுத்ததாக தோன்றப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி முறை. அப்போ அந்த ஆட்சியை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய முக்கியமானதை மட்டும் நீங்கள் கொஷின்ஸை மேக் பண்ணிட்டாலே போதுமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாமணி அரசாங்கம். அப்போ இந்த பாமணி அரசாங்கம் எந்த இடத்துல தோன்றுனுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் விஜயநகரா கிங்டமுக்கு பேரலாக தோன்றப்பட்ட ஒரு எம்பையர் தான். இந்த எம்பையரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஹரிஹரர் என்ற புக்கர், அதேமாரி விஜயநகர கிங்டம் பார்த்தீங்கன்னா ஹரிஹரான் புக்கர், பாமணி கிங்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஹசன் கங்கு பாமணி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபவுண்டர் ஃபார் த பாமணி கிங்டம். சரிங்களா, ரைட். அடுத்தது இந்த பாமணி கிங்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க இந்தியாவில் அவங்க இருக்கிறப்ப என்னென்ன கிங்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த காக்கத்தியா டைனாசிட்டி வாரங்கால் அப்படின்ற இடத்துல கேபிட்டலை கொண்டு இந்த காக்கத்தியா டைனாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பவர்ஃபுல்லாக ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களால கட்டப்பட்டதான் அந்த கோல்கொண்டா ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத மட்டும் நீங்கள் இந்த செஷனில் இந்த பார்ட்டில் பார்த்துக்கிட்டா போதுமானது. சரிங்களா, ரைட். அப்போது கடைசி அரசர், இந்த முதல் அரசர் அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த விஜயநகரமாக இருக்கட்டும் அல்லது பாமணி கிங்டமாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயும் உள்ள முதல் அரசர் கடைசி அரசர். சரிங்களா, இந்த லெசனை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி ஒரு ஐடியாவோடு இருக்கிறோம். அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ், முதல் அரசர் கடைசி அரசர், ஒரு சில புத்தகங்கள், ஒரு சில ஸ்காலர்ஸ் எந்தெந்த கோர்ட்டில் இருந்தாங்க, யாரோட அவையில் இருந்தாங்க அப்படின்றத மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துங்க. இந்த லெசன் போதுமானது. அடுத்தது
அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பக்தி மூமெண்ட் இன் இந்தியா லெசன் நம்பர் 13. இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். இதுலேயும் குறிப்பாக வந்துட்டு இதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த லெசனை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சில காவியங்கள், அதனுடைய ஆசிரியர்கள் யார் அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பாங்க. முதல்ல இந்த பக்தி மூமெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. இந்த புத்திசம் ஜெயினிசம்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நார்த் இந்தியாவில் அவங்களோட கோட்பாடுகளை கொண்டு ஒரு காலத்தில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு எக்ஸ்டென்சிவாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களோட ரிலீஜன் வந்துட்டு பரவிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பக்தி இலக்கியம் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா அந்த புத்திசம் ஜெயினிசத்துக்கு ரொம்ப காலம் பின்பு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இடைக்கால இந்தியாவில் தோன்றப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இயக்கம். ஒவ்வொருத்தவங்களும் கடவுளை எப்படி வழிபட வேணும், கடவுளை வழிபடுறதுக்கு நிகழ்காலத்தில் நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்கள்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களோட ஓன் கோட்பாடுகளை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அப்போ அந்த பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லுறது ஒருவர் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. பக்தி இலக்கியம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை செஞ்சுருப்பாங்க. அப்போ அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கபீர், ரவிதாஸ், குருநானக், சைத்தன்யா, நாமதேவா, ராமநந்தா, மீராபாய், சூர்தாஸ், துக்காராம், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பக்தி இலக்கியம் ஒட்டுமொத்தமாக ஒரு காலகட்டத்தில் இடைக்கால இந்தியாவில் தோன்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு பேஸ்மெண்ட் போட்டவங்க. இவங்களை தொடர்ந்து வந்தவங்க தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இந்து மதம்னு சொல்லி நம்ம பொதுவாக சொல்கிறோம். இந்த இந்து மதத்தோட டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பக்தி மூமெண்ட்ஸில் தான் அதோட பேஸ் என்னன்னாக்கா இந்த பக்தி மூமெண்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த குருநானக் இவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீக்கிய மத குரு தலைவர்கள்லாம் இருப்பாங்க. அதன் தொடர்ச்சியாக வந்த இந்த குருநானக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா இந்த சீக்கிய மதத்தினை பற்றிய அவங்களோட கோட்பாடுகள் எப்படி இருக்கணும், ஒரு சீக்கியர் அப்படின்னு சொன்னாக்கா அவர் எப்படி இருக்கணும், அவரோட முக்கியமான ஒவ்வொரு டே டு டே அவங்களோட முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அவங்க பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். அதனால் இதை ஓவராலாக படிச்சுங்க. மேக்ஸிமம் இந்த லெசனை பொறுத்தவரை ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 இதில் நீங்கள் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டாக வைக்கலாம், ஸ்டேட்மெண்ட் 2 தப்பாக வைக்கலாம். இதில் எது கரெக்டு எது தவறு அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தாலே போதுமானது. இந்த 2 லெசனும் வந்துட்டு ரொம்ப முக்கியம். எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா இந்த விஜயநகரம் பாமணி கிங்டமில் ஃபர்ஸ்ட் அரசர், முதல் அரசர், கடைசி அரசர், என்னென்ன புத்தகங்கள், புத்தகத்தினுடைய ஆசிரியர்கள், அப்புறம் அவங்களோட அவைக்கால புலவர்கள், இவங்களை பற்றி நீங்கள் கொஷின்ஸ் எடுத்தாலே போதுமானது. இந்த பக்தி மூமெண்ட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு நபர்கள் இப்போ சொன்னோம் இல்லையா, மீராபாய், சூர்தாஸ், துக்காராம், சைத்தன்யா, இவங்கெல்லாம் எந்த இடத்துல அந்த பக்தி மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க, அவங்க ஒரு சில இடத்துல அந்த பக்தி மூமெண்ட்டினுடைய ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எந்த இடங்கள், சரிங்களா? அப்புறம் ஒரு சில மானுமெண்டல் ஒர்க், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானது. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.